மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய NMS தேர்வு சேட் பகுதி கணக்கு பாடம் 7ஆம் வகுப்பிலிருந்தும் 8ஆம் வகுப்பிலிருந்தும் தனித்தனி பாடங்களுக்கான மாதிரி வினாத்தாள்களின் விடை விளக்கங்கள் தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு கணக்கு முதல் பருவம் அதில் 5வது பாடம் வடிவியல். இந்த பாடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு 25 மாதிரி வினாக்களின் விடைகளை பற்றி பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. முதல் கேள்வி 35 டிகிரியின் நிரப்பு கோணம். இப்போ நிரப்பு கோணம்னா முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இரு அடுத்தடுத்த கோணங்களின் கூடுதல் 90 டிகிரியாக இருக்கும்போது ஒரு கோணம் மற்றொன்றின் நிரப்பு கோணம். இப்போ பாருங்கள், இரண்டு அடுத்தடுத்த கோணங்கள், அந்த இரண்டு கோணங்களுக்கும் பொதுவான ஒரு கதிர் இருக்கணும். இதுதான் அந்த பொதுவான ஒரு கதிர். இவை இரண்டும் இரண்டு அடுத்தடுத்த கோணங்கள். இந்த இரண்டு அடுத்தடுத்த கோணங்களின் கூடுதல் எப்படி இருக்கணும்னா, ரெண்டையும் கூட்டும்போது 90 டிகிரியாக இருந்ததுன்னா முதல் கோணம் இரண்டாவது கோணத்துக்கு நிரப்பு கோணம், இரண்டாவது கோணம் முதல் கோணத்துக்கு நிரப்பு கோணம். இப்போ நிரப்பு கோணம் அப்படிங்கும்போது எப்படி இருக்கும்? கண்டிப்பாக இரண்டு கோணங்களின் கூடுதல் 90 டிகிரியாக இருக்கும். இப்போ இது 40 டிகிரினா இது 50 டிகிரி. இப்போ 40 டிகிரியின் நிரப்பு கோணம் 50 டிகிரி அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், 35 டிகிரியின் நிரப்பு கோணம் அப்படிங்கும்போது 90 டிகிரியில் 35 மைனஸ் பண்ணிடணும், அவ்வளோதான். 90ல் 35 டிகிரி மைனஸ் பண்ணால் 55 டிகிரி. இப்போ இது 55 டிகிரியாக இருந்தால் இது 35 டிகிரியாக இருக்கும். இப்போ 35 டிகிரியின் நிரப்பு கோணம் 55 டிகிரி. சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 2, கீழ்கண்டவற்றில் எவை மிகை நிரப்பு கோணங்கள்? இப்போ நிரப்பு கோணம்னா அடுத்தடுத்த கோணங்களின் கூடுதல் 90 டிகிரி. மிகை நிரப்பு கோணங்கள்னால் அடுத்தடுத்த கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. சரிங்களா? இப்போ பாருங்கள், இரண்டு கோணங்களாக கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த இரண்டு கோணங்களை கூட்டினா நமக்கு 180 டிகிரி வருதோ அவைதான் மிகை நிரப்பு கோணங்கள். இரண்டையும் கூட்டுங்க, 270 டிகிரி வந்துருச்சு. ஸோ இது கிடையாது. இரண்டையும் கூட்டினா 132 டிகிரி தான் வருது, இதுவும் கிடையாது. இதை கூட்டுங்க, 0 மிச்சம் 1, 180 டிகிரி கரெக்டாக வருது. இப்போ இதுதான் 13 டிகிரியின் மிகை நிரப்பு கோணம் 167 டிகிரி. 167 டிகிரியின் மிகை நிரப்பு கோணம் 13 டிகிரி. இரண்டையும் ஆட் பண்ணுங்கள், 90 டிகிரி தான் வருது. இவை இரண்டும் நிரப்பு கோணங்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மிகை நிரப்பு கோணங்கள்னால் 13 டிகிரி மற்றும் 167 டிகிரி. சரியான விடை ஆப்ஷன் 3. கேள்வி எண் 3, கீழ்கண்டவற்றில் எது பெரியது? 4 ஆப்ஷனையும் செக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நேர்கோணத்தில், நேர்கோணம்னா 180 டிகிரி, அதில் 1/6 பங்கு, ஸோ இன்ட்டு 1/6 சுருக்குங்க, 30 டிகிரி தான் கிடைக்கும். அடுத்ததுக்கு செக் பண்ணிடலாம். செங்கோணத்தில், செங்கோணம் அப்படின்னா 90 டிகிரி, அதில் 2/3 பங்கு சுருக்கி பார்க்கலாம், 30 பெருக்கல் 2 60 டிகிரி. 25 டிகிரியின் நிரப்பு கோணம். இப்போ தான் நம்ம பார்த்தோம், நிரப்பு கோணம்னா என்ன பண்ணணும்? 90 டிகிரிலேருந்து 25 மைனஸ் பண்ணணும். 20 மைனஸ் பண்ணால் 70, இன்னொரு 5 மைனஸ் பண்ணால் 65. 100 டிகிரியின் மிகை நிரப்பு கோணம், அதாவது இரண்டு கோணங்களின் கூடுதல் 180ஆக இருக்கணும். இப்போ 180 100 மைனஸ் பண்ணுங்கள், 80 டிகிரி. இப்போ எது பெரிய கோணம்? 30, 60, 65, 80? 80 டிகிரி தான். சரியான விடை ஆப்ஷன் 4. கேள்வி எண் 4, x மற்றும் x+40 ஆகியன மிகை நிரப்பு கோணங்கள் எனில் xஇன் மதிப்பு. இரண்டு கோணங்கள் மிகை நிரப்பு கோணங்களாக இருக்குது அப்படின்னாவே அந்த இரண்டு கோணங்களின் கூடுதல் 180 டிகிரியாக இருக்கணும். இப்போ x அப்படிங்கிற கோணத்தையும் x+40 அப்படிங்கிற கோணத்தையும் கூட்டினா நமக்கு 180 டிகிரி கிடைக்கணும். இதுதான் அந்த சமன்பாடு. இதை சால்வ் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிடும். எக்ஸையும் கூட்டலாம், 2x +40 அந்த பக்கம் அனுப்புனா -40 ஆயிரும். 180 டிகிரி மைனஸ் 40 டிகிரி, 180 40 போயிடுச்சுன்னா 140 டிகிரி. இப்போ 2x = 140 டிகிரினா x = இந்த ரெண்டும் எக்ஸும் பெருக்கல் இருக்குது, பெருக்கல் இருக்கிற ரெண்டு சமக்குறிக்கு வலதுபுறம் போனால் வகுத்தல் ஆயிரும். இப்போ 140 2ஆல் வகுத்தா 70. இப்போ x = 70 டிகிரி. சரியான விடை ஆப்ஷன் 3.
கேள்வி எண் 5 படத்தில் அடுத்துள்ள கோணங்கள் எவை? நம்ம ஃபஸ்ட்டு கேள்வியிலே அடுத்துள்ள கோணங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். நமக்கு ஒரு படம் கொடுத்துருக்காங்க. ஏபி அப்படிங்கிற ஒரு கதிர், ஏசி அப்படிங்கிற ஒரு கதிர், ஏடி அப்படிங்கிற கதிர். இதில் 2 கோணங்கள் இருக்குது. அதாவது பிஏசி அப்படிங்கிற ஒரு கோணம், சிஏடி அப்படிங்கிற ஒரு கோணம். இப்போ இந்த கோணத்தை எப்படி சொல்லலாம்னா பிஏசின்னு சொல்லலாம், சிஏபின்னு சொல்லலாம். பட் இந்த ஏங்கிறது சென்டரில் வந்துடணும். இந்த கோணத்தை சிஏடின்னு சொல்லலாம், டிஏசி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ எது அடுத்தடுத்த கோணங்கள்னு பார்க்கலாம். மொதல் ஆப்ஷனில் பிஏடி அதாவது இந்த பெரிய கோணத்தை சொல்கிறாங்க. ஸோ இது கிடையாது. ரெண்டாவது ஆப்ஷனில் பாருங்கள் டிஏசி இந்த கோணத்தை சொல்லியிருக்காங்க. பிஏசி இந்த கோணத்தை சொல்லியிருக்காங்க. இப்போ கரெக்டு தான். இவை இரண்டும் அடுத்தடுத்த கோணங்கள் தான். சரியான விடை ஆப்ஷன் 2. இருந்தாலும் பாருங்கள் 2 மற்றும் 3ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்ஷனையும் செக் பண்ணிடலாம். பிஏசி இந்த கோணம், பிஏடி பெரிய கோணத்தை சொல்கிறாங்க. இது கிடையாது. இப்போ சரியான விடை அப்படிங்கும்போது ஆப்ஷன் 2 மட்டும்தான். என்எம்எம்எஸில் சேட் பகுதியை பொறுத்த வரைக்கும் அறிவியல், சமூக அறிவியலை கம்பேர் பண்ணும்போது கணக்கு பாடத்தில் நீங்கள் அதிக கவனம் செலுத்துனீங்கன்னா எளிமையான மதிப்பெண்களை வாங்கிட முடியும். ஏன்னா கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், எப்படி கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். சேட் மேக்ஸ்லேயும் வடிவியல், இயற்கணிதம் இந்த 2 தலைப்புகளிலிருந்து மட்டுமே 10 வினாக்கள் கிட்டத்தட்ட வந்துடும். ஸோ இந்த 2 தலைப்புகளையும் முழுமையாக நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா 10 மார்க் அழகாக வாங்கிடலாம். கேள்வி எண் 6 கொடுக்கப்பட்ட படத்தில் ஏ மற்றும் பி ஆனது. இது ஒரு படம். ஏ பி 2 என்னன்னு கேட்குறாங்க. 2 அடுத்துள்ள கோணங்கள் தான். ஏன்னா பொதுவான ஒரு கதிர் இருக்கு இல்லையா? ஸோ அடுத்துள்ள கோணங்கள் ஆப்ஷன் 3. குத்தெதிர் கோணங்கள்னால் 2 கோடுகள் வெட்டிக்கும்போது ஆப்போசிட் கோணங்கள். இவை இரண்டும் குத்தெதிர் கோணங்கள். இப்போ நேரிய கோண இணைகள்னால் ஒரு நேர்கோட்டின் மீதமையும் அடுத்தடுத்த கோணங்கள். ஒத்த கோணங்கள்னால் ஒரு இணைகோட்டினை ஒரு குறுக்கு வெட்டி வெட்டும்போது இவை இரண்டும் ஒத்த கோணங்கள். நம்ம பின்னாடி பார்ப்போம். கேள்வி எண் 7 ஒரு நேர்கோட்டின் மீது அமையும் அனைத்து கோணங்களின் கூடுதல். இப்போ ஒரு நேர்கோடு, இதில் எத்தனை கோணங்கள் அமைஞ்சாலும் சரி அனைத்து கோணங்களின் கூடுதல் எப்படி தான் இருக்கும்? கண்டிப்பாக 180 டிகிரி. இப்போ சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 8 கொடுக்கப்பட்ட படத்தில் இதுதான் அந்த படம். கோணம் ஏஓசி 140 டிகிரி மற்றும் கோணம் பிஓசி 40 டிகிரி என்பவை டேஸ். இது ஒரு நேர்கோட்டின் மீதமையும் அடுத்தடுத்த கோணங்கள். இப்போ இந்த 2 கோணங்களையும் நேரிய கோண இணைகள்னு சொல்லலாம். சரியான விடை ஆப்ஷன் 3. கேள்வி எண் 9 கீழுள்ளவற்றில் ஏ மற்றும் பி அடுத்துள்ள கோணங்கள் என்பதை குறிக்கும் படம் எது? அடுத்துள்ள கோணங்கள்னாவே 2 கோணங்களுக்கும் பொதுவான ஒரு கதிர் இருக்கணும். பாருங்கள், கோணம் ஏ அப்படிங்கிறது இது, கோணம் பி பாருங்கள் இடையில கேப் இருக்குது. ஸோ இது கிடையாது. கோணம் ஏ, கோணம் பி இதுவும் கிடையாது. கோணம் ஏ இந்த இடத்த சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஃப்ஓசி அப்படிங்கிறது கோணம் ஏ. பி இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அப்போ எஃப்ஓபி அப்படிங்கிறது பி அப்படிங்கிற கோணம். இந்த ஏபி ஆகிய 2 கோணங்களுக்கும் ஓஎஃப் அப்படிங்கிற பொதுவான கதிர் இருக்குது. இப்போ படம் 3ல் தான் ஏ மற்றும் பி அடுத்துள்ள கோணங்கள் என்பதை குறிக்கிறது. சரியான விடை ஆப்ஷன் 3. கேள்வி எண் 10 இரு கோடுகளானது ஒரு புள்ளியில் வெட்டும்போது குத்தெதிர் கோணங்களானது. இரு கோடுகள் ஒரு புள்ளியில் வெட்டிக்குது. குத்தெதிர் கோணங்கள்னால் ஒன்று விட்ட கோணங்கள் தான். இப்போ இதுவும் குத்தெதிர் கோணங்கள். இந்த குத்தெதிர் கோணங்கள் எப்படி இருக்கும்னா ஒன்றுக்கொன்று சமமாக இருக்கும். சரியான விடை ஆப்ஷன் 3. கேள்வி எண் 11 படத்தில் குத்தெதிர் கோணங்கள் எவை? இப்போ இவை இரண்டும் குத்தெதிர் கோணங்கள், இந்த ரெண்டுமே குத்தெதிர் கோணங்கள். சரிங்களா? இதை எப்படி சொல்லலாம் பாருங்கள், ஆப்ஷனை செக் பண்ணிக்கலாம். கோணம் பிடிஎஸ், ஆர்டிக்யூ ஆமாம் கரெக்டு தான். இவை இரண்டும் குத்தெதிர் கோணங்கள் தான். இருந்தாலும் மற்ற ஆப்ஷன் செக் பண்ணிக்கலாம். பிடிஎஸ்,
PTR இவை இரண்டும் அடுத்தடுத்த கோணங்கள். STQ RTQ இவை இரண்டும் அடுத்தடுத்த கோணங்கள், நேரிய கோண இணைகள் எப்படினாலும் சொல்லலாம். ஏன்னா நேர்கோட்டின் மீதமையும் அடுத்தடுத்த கோணங்கள் இல்லையா. 4வது ஆப்ஷனில் PTQ இது ஒரு நேர்கோணம் கண்டிப்பாக கிடையாது. இப்போ சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி எண் 12 படத்தில் இது ஒரு படம் கொடுத்துருக்காங்க. AOC சமம் 40 டிகிரி. AOC இது வந்து 40 டிகிரி. EOB இது 65 டிகிரி. அப்படின்னா DOF இந்த கோணம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், இது ஒரு நேர்கோட்டில் அமையும் அடுத்தடுத்த கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. இது நமக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ 40 எக்ஸு 65 இந்த மூணையும் கூட்டினா கண்டிப்பாக எவ்வளோ இருக்கும்? 180 டிகிரி இருக்கும். இப்போ 40ம் ஒரு 65 105. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 105 ஈக்குவல் டு 180 டிகிரியாக இருக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 105. தேர்ஃபோர் எக்ஸ் சமம் 75 டிகிரி. இது 75னா இது வந்து இதனுடைய குத்தெதிர்கோணம். இப்போ இதுவும் என்னவாக இருக்கும்? 75 டிகிரியாகத்தான் இருக்கும். சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி எண் 13 ஒருபோதும் ஒன்றை ஒன்று வெட்டிக்கொள்ளா கோடுகள் டேஸ் எனப்படும். இணைகோடுகள் எப்பயுமே ஒன்றுக்கொன்று வெட்டிக்காது. எவ்வளோ தூரம் போனாலும் சரி, ரயில்வே தண்டவாளம், ஜன்னல் கம்பிகள், நம்ம ரெட்டவரி கோடுகள் இதெல்லாமே சொல்லுவோம். ஒன்றை ஒன்று வெட்டிக்காத கோடுகள் இணைகோடுகள். கேள்வி எண் 14 நேரிய கோண இணைகளுக்கு இடையே உள்ள விகிதம் 7:8 எனில் அவற்றுக்கிடையே உள்ள வித்தியாசம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 7 பங்கு, இது 8 பங்குன்னு அர்த்தம். நேரிய கோண இணைன்னா என்ன? ஒரு நேர்கோட்டின் மீதமையும் அடுத்தடுத்த கோணங்கள். இது 7 பங்குனா இது 8 பங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது 7x இது 8x அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும், அவ்வளோதான். 7x ப்ளஸ் 8x ரெண்டையும் கூட்டினா, இந்த 2 கோணங்களையும் கூட்டினா 180 டிகிரி வரணும். ரெண்டையும் கூட்டும்போது 15x ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 180/15. ஒரு 15 2 15 30. இப்போ 12 டிகிரி. எக்ஸ் அப்படிங்கிறது 12 டிகிரி. இப்போ 7 12 84, 8 12 96. இப்போ ஒரு கோணம், அதாவது 7 பங்குன்னு சொல்லியிருக்காங்கள்ல, இது வந்து 84 டிகிரி. 8 பங்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இது வந்து 96 டிகிரி. ரெண்டையும் கூட்டி பாருங்கள், கண்டிப்பாக 180 டிகிரி வந்துடும். நமக்கு அவற்றுக்கிடையேயான வித்தியாசம் தான் கேட்குறாங்க. ஸோ பெரிய கோணத்துலேருந்து சிறிய கோணத்தை மைனஸ் பண்ணிடலாம். 96ல் 84 போயிடுச்சுன்னா 12. இப்போ 12 டிகிரி என்பது சரியான விடை ஆப்ஷன் 4. கேள்வி எண் 15 கொடுக்கப்பட்ட படத்தில் COD சமம் என்னன்னு கேட்டிருக்காங்க. COD அதாவது 2x மைனஸ் 19 அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த படத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும். AB அப்படிங்கிறது ஒரு நேர்கோடு. 3x + 7 2x மைனஸ் 19 x இந்த 3 கோணங்களுமே நேர்கோட்டின் மீதமைந்த அடுத்தடுத்த கோணங்கள். இப்போ இந்த 3 கோணங்களையும் கூட்டினா 180 டிகிரி வரணும். அதாவது 3x + 7 இது 2x மைனஸ் 19 இது ஒரு x. எல்லாத்தையும் கூட்டினா 180 டிகிரி வரணும். ஒத்த உறுப்புகள் இதெல்லாமே 3 2 5 5 1 6. ஸோ 6x + 7 மைனஸ் 19. ஸோ மைனஸ் 12ன்னு கிடைக்கும். 180 டிகிரி. மைனஸ் 12 அந்த பக்கம் அனுப்புனா ப்ளஸ் 12 ஆயிரும். இப்போ 192 டிகிரி ஆயிரும். 6x மட்டும் இருக்கும். எக்ஸ் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு பெருக்கலாக இருக்கிற 6 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா வகுத்தில் ஆயிரும். 3 3 18 மிச்சம் 1 2. இப்போ எக்ஸ் சமம் 32 டிகிரி அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கணக்கில் என்ன கேட்குறாங்கன்னா COD அப்படிங்கிறது 2x மைனஸ் 19. இப்போ நாம் தான் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 32 அப்படின்னு பெருதிட்டோம்னா நமக்கு இந்த கோணத்தின் மதிப்பு கிடைச்சிரும். 2 × 32 64. 64ல் 19 மைனஸ் பண்ணணும்.
64 20 மைனஸ் பண்ணுங்கள் 44. இப்போ 1 கூட்டிக்கிங்க 45 டிகிரி. இப்போ கோணம் COD 45 டிகிரி. சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 16. கொடுக்கப்பட்ட படத்தில் கோணம் EBF எவ்வளோ? EBF அப்போ இந்த கோணம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், FC ஒரு நேர்கோடு, AD ஒரு நேர்கோடு. கோணம் ABC 140 டிகிரினா கோணம் FBD இதுவும் எவ்வளோ இருக்கணும்? 140 டிகிரியாகத்தான் இருக்கணும். பட் இது 47 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த இரண்டு கோணங்களின் கூடுதல் 140க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 47 டிகிரி ஈக்குவல் டு 140 டிகிரி. இப்போ எக்ஸ் தெரியணுன்னா, அதாவது இந்த கோணம் மட்டும் தெரியணுன்னா 140ல் 47 மைனஸ் பண்ணிடணும். 140 மைனஸ் 47 எக்ஸ் ஈக்குவல் டு 93 டிகிரி. சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி எண் 17. ஒரு படம் கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்ட படத்தில் கோணம் ஒய்யின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் கோணம் ஒய். இதனோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். குத்தெதிர் கோணங்கள், நேரிய கோண இணை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கான்செப்ட் இருக்கும். இதை நம்ம பார்த்துக்கலாம். பாருங்கள், இது 42னா இதனுடைய குத்தெதிர் கோணம் இதுவும் 42ஆக தான் இருக்கணும். இது ஒரு நேர்கோடு. நேர்கோட்டின் மீது அமைகின்ற 1 2 3 4 இந்த 4 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரியாக இருக்கணும். அதாவது 40 டிகிரி ப்ளஸ் 39 டிகிரி ப்ளஸ் 42 டிகிரி ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 11 மிச்சம் 1 121 டிகிரி ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ 180ல் இந்த 121 மைனஸ் பண்ணணும். 120 மைனஸ் பண்ணால் 60, இன்னொரு 1 மைனஸ் பண்ணால் 59. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 59 டிகிரி. அதாவது இந்த கோணம் ஒய் ஈக்குவல் டு 59 டிகிரி. சரியான விடை ஆப்ஷன் 2. கொடுக்கப்பட்ட படத்தில் எல் பேரலல் எம் எனில் வினாயன் 18 முதல் 22 வரை விடையளிக்க. வினாயன் 18லிருந்து 22 வரைக்கும் இந்த 5 வினாக்களுக்கும் இந்த படத்தை பேஸ் பண்ணி ஆன்சர் பண்ணணும். இந்த படத்தில் கோடு எல், கோடு எம் இது ரெண்டுமே இணை கோடுகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த கோடு வந்து பார்த்திங்கன்னா குறுக்கு வெட்டி. இணை கோட்டினை ஒரு குறுக்கு வெட்டி வெட்டும்போது 8 கோணங்கள் உருவாகும். 1 2 3 4 5 6 7 8 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஒத்த கோணங்கள் எது எது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்புறம் ஒன்று விட்ட உட்கோணங்கள், ஒன்று விட்ட வெளிக்கோணங்கள், குத்தெதிர் கோணங்கள், நேரிய கோண இணைகள் இதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஒத்த கோணங்கள்னால் எது எதுன்னு பார்க்கலாம். 1 5 இது ரெண்டும் ஒத்த கோணங்கள். 2 6 இவை இரண்டும் ஒத்த கோணங்கள். 4 8 இவை இரண்டும் ஒத்த கோணங்கள். 3 7 இவை இரண்டும் ஒத்த கோணங்கள். சரிங்களா? அடுத்தது ஒன்று விட்ட உட்கோணங்கள். உட்கோணங்கள்னால் எது? இந்த 2 இணை கோடுகளுக்கும் சென்டரில் இருக்கிறது தான் உட்கோணங்கள். அதில் ஒன்று விட்ட உட்கோணங்கள்னால் 3 5 ஒன்று விட்ட உட்கோணங்கள், 4 6 ஒன்று விட்ட உட்கோணங்கள். இப்போ வெளிக்கோணங்கள்னு என்னென்னு பார்க்கலாம். இந்த இணை கோடுகளுக்கு வெளியில் இருக்கு இல்லையா, இந்த 4மே வெளிக்கோணங்கள். இதில் ஒன்று விட்ட வெளிக்கோணங்கள்னால் 2 8 ஒன்று விட்ட வெளிக்கோணங்கள், 1 7 ஒன்று விட்ட வெளிக்கோணங்கள். இப்போ குத்தெதிர் கோணங்கள்னால் இது 2 குத்தெதிர் கோணம், இது 2 குத்தெதிர் கோணம். குத்தெதிர் கோணங்கள் சமமாக இருக்கும். இது 2 குத்தெதிர் கோணம், இது 2 குத்தெதிர் கோணங்கள். இப்போ நேரிய கோண இணைனா நேர்கோட்டின் மீது அமையும் அடுத்தடுத்த கோணங்கள். இது நேரிய கோண இணை 180 டிகிரி. இது 2 நேரிய கோண இணை கூட்டினா 180 டிகிரி வரணும். கேள்வி எண் 18. ஒத்த கோணங்கள் என்பவை. ஒத்த கோணங்கள் ஆப்ஷன் செக் பண்ணிக்கலாம். கோணம் 7 கோணம் 3 3 7 ஒத்த கோணங்கள் தான், கரெக்டு. கோணம் 3 5 ஒன்று விட்ட உட்கோணங்கள். 1 7 ஒன்று விட்ட வெளிக்கோணங்கள். ஸோ சரியான விடை அப்படின்னா ஒத்த கோணங்கள் 7 3 தான். கேள்வி எண் 19. ஒன்று விட்ட உட்கோணங்கள் 1 5 இது ஒத்த கோணங்கள். 3 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 1 இது குத்தெதிர் கோணங்கள். 4 6 ஒன்று விட்ட உட்கோணங்கள் தான். 3 6 இது கிடையாது. ஸோ சரியான விடை ஆப்ஷன் 3. கேள்வி எண் 20. குறுக்கு வெட்டியின் ஒரே பக்கத்தில் அமைந்த உட்கோணங்கள் என்பவை எது?
ஒரே பக்கத்தில் அமைந்த உட்கோணங்கள் 3 6 இல்லைன்னா 4 5, 4 5 இல்லைன்னா 3 6 சொல்லலாம். இதில் 4 3 5 6 சொல்ல முடியாது. ஏன்னா குறுக்கு வெட்டி இப்படி இருக்கு இல்லையா, இந்த ரெண்டையும் மட்டும்தான் சொல்லணும். இப்போது பி டி என்பது சரியான விடை, ஆப்ஷன் 2. கேள்வி எண் 21 கோணம் 2 115 டிகிரி. இது 115 டிகிரியாக வச்சுக்கிட்டோம்னா கோணம் 1 கோணம் 3 கோணம் 4 ஆகியவை முறையே. ஒரு கோணம் தெரிஞ்சால் போதும், பேலன்ஸ் இருக்கிற 7 கோணத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். இது 115னா இதுவும் 115 தான். ஏன்னா குத்தெதிர் கோணங்கள் ஒன்றுக்கொன்று சமம். இந்த கோடு போடக்கூடாது, மேலே தான் டிகிரி. இப்போ இது 115னா இது நேரிய கோண இணை அடிப்படையில் இது 65 டிகிரி. ஏன்னா ரெண்டையும் கூட்டி பாருங்கள், 180 டிகிரி வந்துடும். இது 65னா இதுவும் 65 டிகிரி தான், ஏன்னா குத்தெதிர் கோணங்கள். இது 115னா இது 115, ஏன்னா ஒத்த கோணங்கள் சமம். இது 115னா இதுவும் 115, ஏன்னா ஒத்த கோணங்கள் சமம். இது ரெண்டுக்கும் சொல்லும்போது குத்தெதிர் கோணங்கள் சமம். 65னா இது 65, ஏன்னா ஒத்த கோணங்கள். இது 65, ஏன்னா குத்தெதிர் கோணம். இப்போ பாருங்கள், கோணம் 1 எவ்வளோ? கோணம் 1 65 டிகிரி. கோணம் 3 65 டிகிரி, 65,65. கோணம் 4 115 டிகிரி. சரியான விடை ஆப்ஷன் 4. கேள்வி எண் 22 கோணம் 1 2x - 1 அப்படின்னா கோணம் 6 4x - 5 எனில் எக்ஸின் மதிப்பு. கோணம் 1 எந்த இடத்துல இருக்குது? இங்கே இருக்குது. கோணம் 6 இந்த இடத்துல இருக்குது. கோணம் 1ம் கோணம் 3ம் குத்தெதிர் கோணங்கள். கோணம் 1ம் கோணம் 2ம் நேரிய கோண இணை. 6ம் 2ம் ஒத்த கோணங்கள். ஸோ இது ரெண்டையும் கூட்டினா 180 டிகிரி வரணும். கோணம் 1ஐயும் கோணம் 6ஐயும் கூட்டினா 180 டிகிரி வரணும். இப்போ எக்ஸோட மதிப்பு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், 2x - 1 ப்ளஸ் 4x - 5 ரெண்டையும் கூட்டினா 180 டிகிரி வரணும். இதிலேருந்து நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ 6x - 6 = 180 டிகிரி. -6 அந்த பக்கம் போச்சுன்னா +6 ஆகிடும். எக்ஸ் 6 இந்த பக்கம் வரும்போது வகுத்தல் ஆயிரும். ஸோ 31 டிகிரி. எக்ஸ் சமம் 31 டிகிரி. சரியான விடை ஆப்ஷன் 3. கேள்வி 23 படத்தில் அனைத்து கிடைமட்ட கோடுகளும் இணை எனில். இந்த கிடைமட்ட கோடு எல்லாமே இணை கோடுகள் PQR. எக்ஸின் அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ் இந்த இடத்துல இருக்குது. நமக்கு ஒரு குழு கொடுத்துருக்காங்க. இது 65 டிகிரி. இது 65னா இதுவும் 65 தான், ஏன் ஒத்த கோணங்கள். இது 65 டிகிரினா இதுவும் 65 டிகிரி தான், ஏன்னா ஒத்த கோணங்கள். இப்போ இது 65 டிகிரினா எக்ஸ் 65 டிகிரி தான், ஏன்னு சொல்லுங்கள். இது குத்தெதிர் கோணம். இப்போ இதுவும் 65 டிகிரி. சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 24 2 நேரிய கோண இணைகளின் வித்தியாசம் 50 டிகிரி எனில் அக்கோணங்கள் என்ன? கூட்டினா 180 வரணும், கழிச்சா 50 வரணும். பாருங்கள், கூட்டுங்க 180க்கு மேலே போகுது. ஸோ இது கிடையாது. ஆப்ஷன் 2ல் பாருங்கள், 125 டிகிரி 75 டிகிரி கூட்டினா 200 டிகிரி ஆயிடுது. ஸோ இது நேரிய கோண இணை கிடையாது. இது ரெண்டையும் கூட்டுங்க, 180 டிகிரி வருது. ஆனால் கழிச்சோம் அப்படின்னா 50 டிகிரி வரலை. ஸோ இது கிடையாது. இது ரெண்டையும் கூட்டுங்க, 180 டிகிரி வருது. 115ல் 65 மைனஸ் பண்ணுங்கள், 50 டிகிரி கரெக்டாக இருக்குது. இப்போது 2 நேரிய கோண இணைகள்னால் கூட்டினா 180 டிகிரி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த 2 கோணங்களின் வித்தியாசம் 50 டிகிரி. கரெக்டாக மேட்ச் ஆகிறது ஆப்ஷன் 4 தான். கேள்வி எண் 25 இணைகோடுகளை ஒரு குறுக்கு வெட்டி வெட்டும் நிகழ்வில். அதாவது இதுதான் இணைகோடு, இது குறுக்கு வெட்டி. கீழ்கண்ட கோண இணைகளில் கூடுதல் எப்போதும் 180 டிகிரியாக இருக்கும். ஒன்று விட்ட உட்கோணங்கள், அதாவது இதுவும் ஒன்று விட்ட உட்கோணங்கள் 180 டிகிரி இருக்காது. எப்படி இருக்கும்? ஒன்று விட்ட உட்கோணங்கள் சமமாக இருக்கும். ஸோ இது தப்பு. ஒன்று விட்ட வெளிக்கோணங்கள் 180 இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒன்று விட்ட வெளிக்கோணங்கள்னால் இதுவும் ஒன்று விட்ட வெளிக்கோணங்கள். இது சமமாக தான் இருக்கும், கூட்டினா 180 வராது. ஒத்த கோணங்கள்னால் இதுவும் ஒத்த கோணங்கள். ஒத்த கோணங்கள் சமமாக தான் இருக்கும், 180 டிகிரி இருக்காது. குறுக்கு வெட்டியின் ஒரே பக்கத்தில் அமையும் வெளிக்கோணங்கள். இதுதான் குறுக்கு வெட்டி. இது ரெண்டுமே ஒரே பக்கத்தில் அமையும் வெளிக்கோணங்கள். இவை இரண்டும் ஒரு பக்கத்தில் அமையும் வெளிக்கோணங்கள். இது ரெண்டையும் கூட்டும்போது கண்டிப்பாக 180 டிகிரி வந்துடும். ஏன்னா முன்னாடி ஒரு படத்தில் கூட பார்த்தோம். இப்போ சரியான விடை ஆப்ஷன் 4. அவ்வளோதான் 7ஆம் வகுப்பு கணக்கு முதல் பருவம்.
இதற்கு அடுத்த பாடம் தகவல் செயலாக்கம். தகவல் செயலாக்கம் பாடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் மாதிரி வினாத்தாளின் விடை விளக்கங்களை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.